கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 22:45. Matthew 22:45. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை கேள்விக்கு வந்தவங்க வாயடைக்கக்கூடிய ஒரு காரியம் எதன் மூலமா? வேதவசனத்தின் மூலமா. நல்லா கவனிங்க, அவரு வேதவசனத்தை தான் திரும்ப சொல்றாரு. அவங்களை என்ன சொல்றாரு? நீங்களே வேதவசனத்தை பாருங்க. ஏன்னா 110வது சங்கீதத்தை சொல்லிட்டு இவர் தாவீது வந்துதான் இஸ்ரவேலுடைய ஒரு த கிரேட்டஸ்ட் கிங் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா தாவீதனுடைய வம்சாவளியில தான் வரப்போறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு? மேசியா என்னை காட்டிலும் பெரியவர், மேசியா என்னை காட்டிலும் மகிமைப்படத்தக்கவர், மேசியா தெய்வீக தன்மை உள்ளவர், அவருடைய சிங்காசனம் கர்த்தருக்கு சமமா இருக்கும். அப்ப இங்க பரிசேயர்களை என்ன பண்ண வைக்கிறாரு? அந்த மேசியா யார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இப்ப அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா 110வது சங்கீதத்தை அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க மாத்தி சொல்ல முடியாது, அவங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப இங்க அவர் கேள்வி கேட்கிறாரு. என்ன யூதருடைய எண்ணம் சரி, இன்னைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்துடைய எண்ணம் என்ன? அப்பா பிள்ளைய காட்டிலும் பெரியவர் இல்லையா? ஏன்னா ஒரு மூதாதையருக்கு பின்னால்தான் வரக்கூடிய வம்சாவளி மக்கள். அப்ப வயசானவங்க மூத்தவங்க தான் இளையவங்களை காட்டிலும் கனப்படக்கூடியவங்க. அப்ப தாவீது தகப்பனாக இருந்தா தன்னுடைய பிள்ளைய பார்த்து எப்படி ஆண்டவரேன்னு சொல்ல முடியும்? எப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் அதுக்கு வழி. என்ன? மேசியா எப்படி இருக்கணும்? தாவீதுக்கு குமாரனா மனுஷத்துல இருக்கணும். ஆனா அவர் ஆண்டவரா இருக்குன்னா அவர் தெய்வீக தன்மையா இருக்கணும். அப்ப இது எப்படி தேவன் மனிதனாக, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக மாறியது. இந்த இன்கார்னேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைய ஒரே இதுல ரொம்ப அழகா நேர்த்தியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது. அப்போ மேசியார் என்று சொல்லக்கூடிய இந்த ரட்சகர் முழுவதும் மனிதன், முழுவதும் தேவன், அவர் நித்திய காலத்துக்கு உள்ளவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க நாம் தான் அந்த ரட்சகர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மிக அழகாக நேர்த்தியாக இங்க கர்த்தர் ரொம்ப அழகா நேர்த்தியா அவரு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மேசியா என்று சொல்லக்கூடியவர் இங்க வருவாரு, அவர்கள் ரோமர்களை துரத்துவாரு, அவருக்கு எங்களுக்கு அரசியல் பூர்வமா ஒரு ராஜ்யம் வச்சிருப்பாரு, ஏன்னா அந்த வரப்போகிற ரட்சகர் தாவீது போல இவர் சிங்காசனத்துல இருப்பாரு, இஸ்ரவேலுக்கு தேசத்தை கொடுப்பாரு, அவர் ரொம்ப வல்லமை உள்ளவரா இருப்பார்னு பார்த்தாங்க. ஆனா அவர் தெய்வீக தன்மை உள்ளவர்னு பார்க்க தவறிட்டாங்க. ஏன்னா அவங்க காலகாலமா என்ன நினைச்சது? அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தினாங்களே ஒழிய தேவனுடைய வெளிப்பாட அவங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல? தேவனுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முதல்ல தெரியணும், தாவீதின் குமாரன் என்று சொல்வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் சொல்லுவது எதை காட்டுகிறது? அவருடைய மனித தன்மையை காட்டுகிறது. தாவீதுக்கு ஆண்டவர் என்பது எதை காட்டுகிறது? அவருடைய தெய்வீக தன்மையை காட்டக்கூடியதாகுது. அப்ப இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு ரகசியம் என்னன்னா, அவரு ஒரு ஸ்திரீயின் வயிற்றுல பிறந்தாரு, தாவீதனுடைய வம்சாவளியில பிறந்தாரு. ஆனா அவர் நித்திய தேவன், அவர் நித்திய தெய்வீக தன்மை உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய வலது வாரிசத்துல இருக்கக்கூடியவர். இதுதான் நமக்கு ஏசாயா 9வது அதிகாரம் 6வது 7வது சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் என்ன காணப்படுறார்? வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு காரியம் தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் மூலமாய் எப்படி தாவீதின் வம்சாவளியில் வரக்கூடிய அந்த ரட்சகர் அவர் தெய்வீக தன்மை உள்ளவராய் இருப்பார், அவர் மனிதனாக இருப்பார் அப்படிங்கிற இந்த இன்கார்னேஷன், மனிதனாக பிறக்கக்கூடிய ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நமக்கு காட்டக்கூடியது. அப்ப
வேத வசனம் நமக்கு என்ன காட்டுகிறது? கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை காட்டக்கூடியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் 110வது சங்கீதத்தினுடைய முழுமையான வெளிப்பாடாக காட்டக்கூடியது. அப்போ இந்த வசனம் நமக்கு இன்கார்னேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக காட்டுகிறது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனிதன். அதனால நாம் அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும். நம்ம ஏதாவது கற்பனையில நம்ம ஏதாவது ஒரு காரியம் இருந்தா வேத வசனம் நம்மை திருத்தி அவரை உண்மையான அடையாளத்தை நமக்கு காட்டி கொடுக்கட்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முழுவதும் மனிதன், முழுவதும் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை எங்களுக்கு நேர்த்தியாய் விளக்கி கொடுத்தீங்க. அதனால ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சகல துதி, கன, மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.